ஹாய் ஹலோ, இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டார்டிங்கில் சைந்தவியோட சேட்டையை பாருங்களேன். சைந்தவி, எனக்கு ஒரு டவுட்டு, பானைக்குள்ளார யானை போகுமா? அப்படியா? ஏன் பானைக்குள்ளார யானை போகாது? அப்படியா? சரி சரி, இதெல்லாம் உனக்கு எனக்காக ஜனகணமன பாடலாமா? இப்போ ஜனகன இங்க பக்கத்துல வா, இங்க நின்னுக்கோ, மேட் மேல நின்னுக்கோ. மலாடி நாய சஜையாரே பாடட்ட பாட்டடி தாடா அஞ்சா பச்சிந்த ஜுஜாட் அடட்ட ஜெயரே தாவித உச்சமண்டா திரும்ப மலாடி நாய சஜையாரே பாடட்ட பாட்டடா பஞ்சா பச்சிந்த ஜுஜாட் அடட்ட ஜெயரே சத்தமா பாடு. பாப்பாவோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ் இருக்கிறப்போ எடுத்தது. நாங்கள் நேஷ்னல் ஆந்தம் அண்டு தமிழ் தாய் வாழ்த்து ரெண்டுமே அவளுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருந்தோம். லிரிக்ஸ் கொஞ்சம் தப்பாக இருந்தாலும் பட் எனிஹவ் அவள் பாட ஆரம்பித்தா. இப்போது நல்லாவே பாடுறா. இப்போ நான் மெடிக்கல் லீவில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கப்போ தான் இந்த வீடியோ எனக்கு பார்த்தேன். சரி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணினேன். ஏன்னா நம்ம ஆஃபீஸ் போயிட்டுருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிஜமாகவே நேரம் கிடைக்கிறது இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா பொடி இட்லியும் வடையும் தான் செய்திருந்தேன். அண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு டாக்டர் வந்து கண்டிப்பாக பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் பீட்ரூட் கம்ப்ளீட்டாக அரைச்சிட்டு அதோடு சேர்த்து இஞ்சியும் ஆட் பண்ணேன். ரொம்ப அனிமிக்காக இருக்க டைமில் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் கூட பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால ஒரு மாதிரி வயிறு எரியிற மாதிரியும் அண்டு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நான் நேற்று நைட்டு கொஞ்சம் சாதம் மீந்து இருந்தது. அதிலே வந்து தயிர் தண்ணி எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பழைய சாதம் தான் நல்ல மோர் மாதிரி அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த சாதம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா வடை வச்சுக்கிட்டேன். எனக்கு வேறு எதுவும் இன்றைக்கி பெருசாக சாப்பிட தோணலை. இதுவே எனக்கு மோர் தென் இனஃப் மாதிரி இருந்தது.